பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி நான் எப்படி செஞ்சேன்றதை அந்த மினி விளாகில் கிளியராக சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக. ஒரு பிரியாணி பாட்டில் 50 to 60 ml ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 4 பெரிய வெங்காயம் இந்தளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி அதோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட 3 தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கெட் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கவும் ஒரு 1/2 kg சிக்கன் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் 60% சிக்கன் நல்லா குக் ஆகிடும். இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு உப்பு அளவு கூடையாக இருந்துச்சுன்னா ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தோசைக்கல்லில் தம் போட்டு இறக்குனிங்கன்னா பொலன்னு உதிரியான பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.